ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ எல்லோரும் தீவிரமாக 2025 குரூப் 2க்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதில் ஜிஎஸ் எல்லாம் எல்லோரும் இந்த புக்கு தானே படிப்பீங்க. யார் யார் இந்த புக்கு எடுத்து படிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் புக்கு தான் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? சரி, இப்போ ஜிஎஸ்லாம் நம்ம எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்துட்டோம். ஓகேவா? அப்படிங்கும்போது இந்த இந்த வெங்கடேசன் புக்கில் தான் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் படிக்க ஆரம்பித்தாச்சு. சரி, இப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தமிழ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பொது தமிழ் இருக்குல்ல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. நமக்கும் சரி, எல்லாருக்குமே அதுதான். ஏன் புக் வைஸு நம்ம ஆரம்பிச்சிடலாமா, இல்லை சிலபஸ் ஆரம்பிச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இந்த குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2025 குரூப் 4 நமக்கு வச்சு செஞ்சாங்கல்ல, அப்போ அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. எல்லாருக்குமே பயமாக தான் இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குல்ல, அந்த எக்ஸாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலுக்குள்ளேருந்தே கேட்குறானுங்க. இது என்னடா இப்போ இப்படி கேட்குறீங்க, கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவுட் சோர்ஸே போகல, அது அதிகமாக போகல, என்னடா எல்லாமே ஸ்கூலுக்குள்ளேருந்து வச்சுருக்கீங்க, உங்கள் டார்கெட் குரூப் 4 மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக எதுவும் தேட வேணாம். சரி, நம்ம ஸ்கூல் புக் வைஸ் இருக்குல்ல, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இலக்கணம்லாம் தேடி எடுத்து படிச்சுருவோம். இப்போ 10th புக் இருக்குன்னா 10th புக்கில் பாருங்கள், எழுத்து சொல் இருக்கா, எழுத்து சொல் மட்டும் எடுத்து படிச்சிடலாம். எழுத்து சொல் எடுத்து படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தொகைநிலைத்தொடர் தொடர்நிலைத்தொடர் அது படிச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே புக் வைஸ் இலக்கணம் போட்டுன்னு புக் வைஸ் இலக்கணம் ஃபஸ்ட்டு மொழித்திறன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணிருச்சு. சரி, அந்த ஐடியாவை சரி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை படிச்சுட்டு இப்போ நம்மகிட்ட தான் புத்தா புக்கு இருக்குது, சுரேஷ் புக்கு இருக்குது, நம்ம அதையும் படிச்சுருவோம். ஆனால் நான் புத்தா புக்கு 2025 குரூப் 4க்கு படித்தேன்ப்பா. உண்மையில் சொல்கிறேன், ஒர்த்தாக இருக்குது. புக்கு வாங்காதவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், வாங்கிக்குங்க. எதுக்காக நான் புத்தா புக்கு வாங்க சொல்கிறேன்னா, ஒரு ரீசன் என்னென்னா, இப்போ இருக்க எல்லோரும் மைண்ட் செட்டில் என்ன இருப்பீங்க, ஐயோ எப்படி நம்ம புக்கு வாங்க சொல்கிறாங்க, இதை நம்பி வாங்குறதுன்னு இருப்பீங்க. நான் ஏன் இந்த புக்கு வாங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, ஸ்கூல் புக்கு கண்டென்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஒரு பக்கம் வெளியே போகிறீங்க, படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்கள்ல, அத்தனை புக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸ்கூல் புக்கு கிட்டத்தட்ட 45 புக்கு இருக்குது, அத்தனை எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் தமிழுக்கு மட்டும் இத்தனை புக்கு இருக்குல்ல, ஒரே புக்காக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுக்காக தான் அந்த புக்கு வாங்க சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்காக மட்டும் இந்த புக்கு வாங்குங்க. சிலபஸில் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் புக் வைஸ் இனிமேல் டிஎன்பிசி அவுட் சோர்ஸ் அதிகமாக போக மாட்டாங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் அவங்க டார்கெட் குரூப் 4 இல்லை மற்ற எக்ஸாமான்னு தெரியல, குரூப் 4 தான் தெரியுது. ஸோ அதனால் நாம் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்னென்னா, இந்த 2 எக்ஸாம் நடந்ததுலேருந்து தோணுது, இதெல்லாம் தோணிருக்கு. ஸோ நம்ம அதிகமாக எதுவும் தேட வேண்டாம். ஓகேவா? தயவு செஞ்சு இது அதிகமாக நம்ம தேட வேணாம். ஸ்கூல் புக்கு போன குரூப் 4 வரதுக்கு முன்னாடி எப்படி ரெடி ஆகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி நம்ம ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? தமிழும் சரி, ஜிகே மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் போய்க்குவாங்க. ஏன்னா அவுட் சோர்ஸ் போய் தானே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த டாபிக் ஆகட்டும், இப்படி இந்த யூனிட் 6க்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட் போய் தான் ஆகணும். ஆனால் தமிழுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாதுல்ல. ஒரு வேளை கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி வைக்க மாட்டானுங்க, வச்சுட்டா என்ன பண்ணுறது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஸ்கூல் புக் வைஸு ப்ளஸ் சிலபஸ் வைஸ் போய்க்கலாம். ஓகேவா? இதுக்கு சொல்லுவீங்க சில பேர், ப்ரோ என்ன வியூஸ்க்காக வீடியோ போடுறீங்களா அப்படி இப்படிம்பாங்க. வியூஸ்க்காகலாம் வீடியோ இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியுதுன்னா 4 பேர்கிட்ட சொல்லலாம், அது தப்பு இல்லை. அது நல்லதோ கெட்டதோ எடுத்து சொல்லலாம். நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு இந்த சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படி தான்ப்பா படிக்க போகிறேன். ஸ்கூல் புக் வைஸ் படிப்பேன், அதுக்கப்புறம் புத்தா புக் இருக்குல்ல, புத்தா புக்கு எடுத்து படிப்பேன், அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இதை படிப்பேன். இனிமேல் அவுட் சோர்ஸ் தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு எனக்கு என்னமோ தோணுது. டைம் வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா அதையும் மீறி வெளியே கேட்டால் கேட்டுட்டு போட்டோம், நம்ம பாஸ் ஆகி போகணுன்றது தான் போவோம். ஓகேவா? எனக்கு இந்த மாதம் கடைசி 28ஆம் தேதி குரூப் 2ல் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க அவுட் சோர்ஸ் அதிகமாக போக மாட்டாங்க, ஸ்கூல் புக் பேசிட்டு தான் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு இப்படி தான் படிக்கணும்னு. அதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
எப்பவும் போல் படிங்கப்பா தமிழ். சரியா? நம்ம பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எது என்னெல்லாம் நடந்துட்டு போகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.